கோவையில் தண்ணீர் தினம் 2025 முன்னிட்டு கூட்டு தொண்டு நிறுவனமும் மற்றும் ஐடிசி MSK நிறுவனமும் இணைந்து நடத்திய தண்ணீர் திருவிழா 2025 நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தண்ணீர் திருவிழா 2025 என்ற தலைப்பில் விவசாய மக்களின் பயன்பாட்டிற்காக செயலாக்க திட்ட பணிகள் பலகை திறப்பு, விவசாய குழுவிற்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கல் உள்ளிட்ட நிகழ்வு நடைபெற்றது. கோவையில் நல்லூர் வயல் சிறுவாணி சாலையில் உள்ள சின்மயா சர்வதேச உறைவிட பள்ளியின் விடுதி காப்பாளராக பணிபுரிந்து வரும் ரேவதி சவுந்தரராஜன் என்பவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் 15 மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட 2 அடிக்கு 2 அடி வண்ண நூல் உருவப்படத்தை உருவாக்கியுள்ளார். இது காண்போரை கவர்ந்து வருகிறது. கோவை RS-புரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் நகைக்கடை நடத்தி வந்த நிலையில் அவரின் ஊழியரிடம் இருந்து ரயில் நிலையத்தில் 2 கிலோ 150 கிராம் தங்க கட்டிகளை 10 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இந்த வழக்கில் கைதான 7 பேருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோவை மாவட்ட முதன்மை சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாகை கடற்பரப்பில் சுருக்குமடி வலையை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அக்கரைப்பேட்டை மீன்பிடி இறங்கு தளத்தில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்திய 7 மீனவர்கள் 2 படகை மீன்வளத்துறை அதிகாரிகள் சிறைப்பிடித்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அக்கரைப்பேட்டை மீன்பிடி இறங்கு தளத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். கோவை மாவட்ட காங்கிரஸ் INTUC மாவட்ட பொதுச் செயலாளர் பாசமலர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், மாநகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களின் ஒப்பந்ததாரர்கள் எடுத்த பணிகளுக்கு அதிகாரிகள் பணி ஆணை கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறார்கள் என்றும், ஒப்பந்தங்கள் வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதலமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் ஆகியோருக்கு புகார் மனு அளித்துள்ளோம் என்றும், ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். காங்கிரஸ் நண்பர்கள் எடுக்கின்ற ஒப்பந்தங்களை வேண்டுமென்றே நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆன்லைன் மூலியமாக நாங்கள் செய்தால் அதையும் அவர்கள் ஆன்லைன்லேயே ரத்து பண்ணி விட்டுறாங்க. பல முறை நாங்கள் ஆணையாளரிடமும் கூறியிருக்கின்றோம், அவர் இதை கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி இப்போ கடந்த 28/1/2025 அன்று முதலமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆகவே முதலமைச்சர் அவர்களும் ஆணையாளர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் என்று இருக்கின்றோம். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் உள்ள கொத்தனார் சந்து, விவேகானந்த நகர், டெலிபோன் காலனி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி கவுன்சிலர் பாஜக மன்ற உறுப்பினர் தனபாலன் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட நிலையில் இனி அதிகாரிகளை நம்ப போவதில்லை என்றும், மக்களின் குறைகளை தாமே தீர்க்க போவதாக தனபாலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது இந்த பகுதி பூரா ஸ்லம்பு ஏரியா, வசதி வாய்ப்பு குறையானவங்க அன்றாட வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு உணவுக்கு அவங்க வயிறார உணவு இருந்த முடியும். அப்படி போகக்கூடிய மக்கள் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போய் இந்த கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த அக்கா ஒரு வாரம் ஆச்சுங்க அந்த கட்டு போட்டு. இதெல்லாம் மாநகராட்சி அதிகம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தொட்டிலே நான் என்ன பண்ண, பொதுமக்கள் நானும் சேர்ந்து தொட்டியை திறந்து குட்டியின் தண்ணியெல்லாம் இறக்கியிருக்கோம். இந்த நாளையிலேருந்து இனிமேல் ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கே அடைப்பு ஏற்படுதோ மாநகராட்சி இந்த 14வது வார்டுக்குள்ள பொதுமக்கள் நானுமே இருந்து இனிமேல் அந்த வேலையை பார்க்கல முடியும். ஏன்னா 3 வருஷமாக சொல்லி பார்த்துட்டோம். மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க, வரி கட்ட 1 வருஷம் வரி கட்டுறதுக்கு சிரமமாகி போச்சு, கட்டாமல் விட்டால் கொலையை அடைக்கிறாங்க. இது கந்து வட்டி வசூல் பண்ற மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகம் இருக்கு. திராவிட மாடல் அரசு இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட தொண்டமாந்துறை கிராமத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பணியாளர்களை கொண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்க கம்பிவேலி, தரையில் தென்னை நார்கள் பதியும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களின் புகார் மனுக்கள் மீதான போலீசாரின் விசாரணையின் திருப்தி மற்றும் பொதுமக்களின் பொதுவான தகவல்களை பகிர்ந்து கொள்ள மாவட்ட காவல் அலுவலகத்தில்
பப்ளிக் ஃபீட்பேக் சென்டர் அமைக்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திறந்து வைத்து பொதுமக்களின் மனுக்கள் மீதான போலீசாரின் விசாரணையின் திருப்தியை கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் கோழி பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க கோரியும், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் ஏற்படுத்தவும், கொட்டகைகள் அமைக்க மானியத்துடன் கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வசித்து வரும் மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் 32 இடங்களில் BSNL நிறுவனம் சார்பில் செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டது. இந்த செல்போன் டவர் கோபுரங்கள் வெறும் காட்சி பொருளாக உள்ளதாகவும், செல்போன்களுக்கு சிக்னல் போதுமான அளவிற்கு கிடைக்கவில்லை எனவும், இதனால் மக்கள் அவசர தேவைக்காக செல்போன்கள் வாங்கினாலும் அதனை பயன்படுத்த முடியாத நிலை நிலவுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.